குடிக்க போறியா இல்லை தண்ணி ஊற்றி குடிக்க போறியா? இல்லை ராவாவே அடி, ரொம்ப சந்தோஷமா இருப்பேல, ராவாவே அடி. டேய் என்னடா அது, நான் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லவே இல்லையே, நீயா வாங்கிட்டு வந்து சரக்கு அடிக்க சொல்ற? ஆமாப்ல, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேல, ஏன்னா உன் வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்ட, அது கொண்டாடணும்ல. அதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன், குடி. டேய் நான் என்னடா சாதிச்சேன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. டேய் சும்மா வேதனை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதடா. இங்க நடந்தது என்னன்னு சிஸ்டரும் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லாவே சொல்லிட்டாங்க. ஆமா, நான் தெரியாம கேட்குறேன், நீ எல்லாம் மனுஷனாடா? உனக்கெல்லாம் இதை சொல்லுவாங்களே ஈவு இறக்க மனசாட்சி, இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கா? அப்படின்னா உனக்கு அண்ணன் வந்துட்டா மட்டும் உனக்கு அவ்வளவு விசுவாசம்? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும்தான் விசுவாசம் காமிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க அதுக்கு தகுதியானவங்களே கிடையாதுடா. நான் சொல்ல போனா என் வாயை அடைச்சிருவேன். ஆனா இப்போ அந்த விசுவாசம் உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா? மாப்பிள்ள, என் சிஸ்டர் உனக்காக எவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ அவங்களுக்கு பண்ணிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்றா நல்லா தான்டா இருந்தீங்க. இப்படியே அந்யூன்யமாயி 2 பேரும் சேர்ந்து வாழ போறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இன்னைக்கு நீயே சிஸ்டர் வீட்டு விட்டு அனுப்ப காரணமாயிட்டியாடா. சரி ஓகேடா விடு, நம்ம கடைசி என்ன பேசணும்? சிஸ்டர் மனசுல உன் மேல அன்பு பாசம் இருக்கா தெரிஞ்சு சொல்லிதானே போனேன் அப்படியே தலையிலா மாதிரி சிஸ்டர் வீட்டு விட்டு அனுப்ப காரணமா இருந்திருக்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் நீ இப்படி பண்ணுவேன்னு. பாவண்டா சிஸ்டர், அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சரி அவங்கள விட்றா. அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு? உன் மாமனாரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, அவரையும் அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிருக்கீங்க. அப்ப கூட நீ கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேல, என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பாக்குற? ஏதாவது பேசுறா? மாப்பிள, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. ஆமா மாப்பிள, உனக்கு என்னடா, உங்க அண்ணங்க இப்ப ஜாலியா இருப்பாங்க, நீ ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே. இந்த அடி ஜாலியா இருப்புடி, அடி அடிடா புடி. நீயாவது என் நிலைமைய புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீயும் இப்படி பேசி என் வலி என்ன அதிகமாக்குறடா. நான் ஏற்கனவே உள்ள நொறுக்கி போய் கிடக்கேன்டா, நொறுக்கி போயிருக்கேன். மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை அனுப்பிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்து என்ன கொண்டுகிட்டு இருக்குடா. அதான் வீட்டுல இருக்க முடியலன்னு இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? அவ என் கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து போகட்டுமான்னு சொன்னா, அவ கேக்குறப்போ அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியலடா. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்கன்னு அவ கண்ணு ஏங்கிட்டு இருந்துச்சுடா. உள்ளுக்குள்ள என் மனசு அவளை போகாதன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்னால வெளியே சொல்ல முடியலடா. ஏன் சொல்லல? சொல்றா, ஏன் சொல்லல? ஏன்னா என் முன்னாடி நின்னது என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குன என் அண்ணன். அப்பல அந்த மனுஷன் என்கிட்ட நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமானு கேட்டார்ரா. அப்ப என்னால என்னடா சொல்ல முடியும்? ஒருவேளை இந்துதான் முக்கியம்னு சொல்லியிருந்தா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய நன்றி கெட்டவன்.
டேய், இந்துவை இப்பதானடா கொஞ்ச நாளா தெரியும். ஆனா அண்ணனை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்டா. போடாங்கிட்டு நீயும் விசுவாசமும். ஆனா மாப்பிள, இந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டோமேனு நான் படுற அவஸ்தை அந்த கடவுளுக்கு மட்டும்தான்டா தெரியும். உன் பார்வையில நான் துரோகியா இருக்கலாம்டா. ஆனா சின்ன வயசுல இருந்து நான் கத்துக்கிட்டது நன்றியும் விசுவாசமும் மட்டும்தான். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. என்ன நடந்தாலும் அண்ணன் பக்கம் நிக்கணும்னு தான் தெரியும். அவர் தாண்டா என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. அந்த ஒரு நிமிஷத்தை மறந்துடாதன்னு என் மனசு சொல்லுச்சு. அதனால தாண்டா அமைதியா இருந்தேன். அண்ணா அண்ணன். சரி ஓகேடா, இப்படி பண்ணது சரினே வச்சுக்குவோம். ஆனா என் சிஸ்டர் பக்கம் நியாயம் இருக்குல்ல, அதை கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? அவங்க யார் நம்பிட வந்தாங்க? உன்ன நம்பி தானே வந்தாங்க. இப்படி அவங்க தூக்கி போட்டியாடா? என்னடா நீயும் இப்படி பேசுற? நீயும் புரிஞ்சுக்காமலே எல்லார் மாதிரியும் தூக்கி போட்டேங்கிற. மாப்பிள்ள, நீ அந்த பொண்ணு மேல அக்கறை பாசம் இல்லையான்னு கேட்ட. சத்தியமா என்னால இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாதுடா. அவ போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு தாண்டா இருக்கேன். என் ரூம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்குடா. என் கண்ணத்துல ஒண்ணு வச்சு எல்லாம் மனுஷனானு கேட்கிற மாதிரி இருக்குடா. சரிடா, அதனால என்னை எப்படி திட்டணுமோ திட்டுறா திட்டுறா. நான் எந்த திட்டினதா நினைச்சு என் குற்ற உணர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருக்கேன்.